போகல, அவரோட விஷம் வந்து கழுத்துக்கு கீழே போகல. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த விஷம் வந்து ரொம்ப முடியுது. அவரோட தலை மட்டும் பாத்தீங்கன்னா கருநீல கலர் இருக்கும். அந்த விஷயம் என்ன கலரு, என்ன பண்ணும், கருநீலம். அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டாலும் தெரியும், கருநீல கலர் இருப்பார். அந்த விஷத்தை வெளியில் எடுக்கணும். உள்ள விட்டா சிவபெருமான் இருக்க மாட்டார், வெளியில விட்டா அந்த அகிலம் பூமி இல்லை. அப்ப என்ன பண்றது? அப்போ அது அந்த விஷயத்தை இருக்கிறதுக்கு அவர் ஆனந்த கண்டம் ஆடணும். நல்லா கேளுங்க, பிரதோஷத்தோட வரலாறு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனந்த நடனம் ஆடணும். ஆடுனா காலகால விஷயம் கரைஞ்சு போயிடும். யாரு மேல ஆடணும்? உலகத்துக்கு மேல ஆடுனா தூக்கி சமைத்து பார்க்கறதுக்கு சக்தி இல்லை. விஷ்ணு கிட்ட கேட்கறாங்க, சுவாமி நான் உங்களோட ஒருத்தர், என்னால முடியாது. பிரம்மா முடியாது, லட்சுமி முடியாது, சரஸ்வதி முடியாது, தேவர்கள் சித்தர்கள், ஐயா உங்களை தூண்டி யாரும் பார்த்து எனக்கு இல்லை முடியாது. பக்கத்தில் இருந்த நந்தியம் பெருமான், யாரு? நந்தியம் பெருமான் ரிஷபமூர்த்தி. சுவாமி நான் இந்த பாக்கியம் புண்ணியம் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட 2 கொம்புக்கு நடுவில் ஆனந்த தாண்டவம் ஆடினார். எந்த இடத்துல ஆடினார்? தில்லை. தில்லைனா சிதம்பரம். அந்த காலத்துல தில்லை, இந்த காலத்துல சிதம்பரம். பிரதோஷம் தோன்றின இடம் சிதம்பரம். தோன்றின நாள் சனிக்கிழமை, தோன்றின நேரம் திரியோதசி 4 to 6. இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். அப்ப ஆடுமலையே அவரோட விஷமெல்லாம் கரையும். அப்போ சிவபெருமானையே தூக்கி ஆடுற பாக்கியம் சக்தி இருக்கிற நந்திய பெருமான் எவ்வளவு பலசாலி. ஆனா நமக்கு அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கறது இல்லை. அதுதான் உண்மை. எந்த சிவாலயத்துக்கு இங்கேயும் இல்லை, அப்பாட்டையும் இல்லை. எந்த பேரூர் எந்த போனாலும் சரி முதல் விநாயகரை கும்பிடுங்க. கோபுரத்துக்குள்ள வந்தவரையே நந்தியம் பெருமானுக்கு ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கும். திரும்பி சொல்றதுனால எனக்கு வேண்டிட்டா இருக்க, எனக்கு அச்சனை பண்ணுவாங்க, என்னை போல யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டினீங்கன்னா நந்தியம் பெருமான் நீங்க வேண்டது அன்றைய இரவு சிவபெருமான்கிட்ட விண்ணப்பிப்பார். நல்லா கேளுங்க, நீங்க கும்பல ஒரு செலுத்துவார். அதுதான் விஷமமூர்த்தி. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் விஷமமூர்த்தி இருக்கும். பெருமாளுக்கு, முருகருக்கு, விநாயகருக்கு, அம்பிகைக்கு எல்லாத்தையும் இருக்கும். அப்போ விஷமமூர்த்தி நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்பதான் அந்த பலன் கிடைக்கும். எப்பவுமே நீங்க சிவபெருமான கும்பிடுறா நந்தியம் மனதார கும்பிடுறது. அப்புறம் நீங்க கும்பிடுறது நீங்க ஒவ்வொன்றும் பண்ணதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப அவர் நந்தியம் பெருமான் நீங்க பண்ண பலன், நீங்க கொண்ட விண்ணப்பம், கோரிக்கை எல்லாம் நைட்டு சொல்லுவாங்க. அப்ப நந்தியம் பெருமான கும்பிடணும். நந்தியம் பெருமான் கொண்டு நடுவில் ஆடினங்காட்டிக்கு அந்த விஷம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம உயிரோட நீங்க நானே எல்லா தேவர் முனிவருக்கு காரணம் சிவபெருமான். ஆழகால விஷயம் வெளியில வந்திருந்தீங்கன்னா தேவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, சித்தர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, தெய்வங்கள் இருந்திருக்க மாட்டாங்க, ஏழை மகிழ்ச்சிகள் இருந்திருக்க மாட்டாங்க, மனிதர் மாநிலம் நடந்திருக்கோம். அப்போ அது காரணம் சிவபெருமான். அந்த தோஷம் போக்குறது, ஆழகால விஷயம் போக்குறதுனால அதுக்கு பேர் கருமைய கலருக்கிறவங்க பெண்ணிய கண்டேஸ்வரர், நஞ்சுண்டேஸ்வரர், சித்தலிங்கேஸ்வரர், அந்த நாமங்கள்லாம் ஏற்றாங்க. அதனாலதான் உலகம் இன்னைக்கு நம்ம போய் அவரை கூட்டமாக அது போலதான் எல்லா கோயிலும் முன்னணி ஸ்தலம் சிவஸ்தலம் எல்லாம் கூட்டமா விசேஷமா வேண்டிட்டு இருப்பாங்க. அதனாலதான் சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் தான். ஏன்னா தோன்ற நாள் இன்னைக்கு தோன்றது எங்க சொல்லுவோம், மகானா பெரியது. அப்ப மகா பிரதோஷம்னு இன்னைக்கு பேர் பெற்றுச்சு. நீங்க கொடுக்குற பால் இருந்து, தயிர் இருந்து, செய்யற ஒவ்வொரு சிவத்துக்கு சேவையிலிருந்து, அம்மாவுக்கு சுட்டி கொண்டு வருது எல்லாத்துக்கும் பலாதான் உண்டு. நம்ம செய்வதையே ஒரு எறும்பு கொசு முடிச்சா அது பாவம். அதை போக்குறது யாரு? தாமிரபரணி. பாப்பநாசத்துக்கு இருக்கிற பாப்பநாசநாதர். பாவங்கள் போக்கு பாப்பநாசம். அது தேவாரம் 270 அது ஒரு பேர் ஒரு. அதனால எல்லாரும் தயவு செஞ்சு பேசாதுங்க. படிக்கும் போது ஐயா படிப்பாங்க, அம்மாலாம் படிக்கும் போது போட்டு சொல்லுங்க, அழகர சாமி சுற்றியும் அழகர சொல்லுங்க, இறை சிந்தனை பேசுங்க. நீங்க வேண்ட பேசுறது அப்பா கேட்டுதான் இருப்பேன். நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுக்கு செய்யறதுக்கு பலன் உண்டு. நீங்க மாலலாம் சாமிக்கு பிரசாதம் தான் போட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க பண்ற ஒவ்வொன்றும் அவர் வந்து பார்த்துட்டு தான் இருப்பார். அதுல எரியிற 1 ரூபா கற்பூரம் தான் உங்களுக்கு காட்சி தரும். அதுக்கு தான் இந்த கற்பூரத்துக்கு அவ்வளவு மகத்துவம். அப்புறம் 12ஆம் தேதி வர்ற இங்கிலீஷ் 12 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வர்ற வருஷம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாமிக்கு திருக்கல்யாணம். நீங்க மார்கழி பத்தியில இருக்கிறதுக்கு மார்கழி, ஆருத்திர, திருவாதிரை, திருக்கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை லீவு நல்லா வருது. எல்லாரும் வந்துருங்க. என்ன பண்ணணும்னா விரதம் இருக்கிறவங்க பாதி பேர் தெரியறது எப்போ விரதம் இருக்கணும், எந்த திதியிலிருந்து இருக்கணும், எந்த நேரத்துல இருந்து இருக்கணும், எப்போ சிவ தரிசனம் பண்ணணும். அன்னைக்கு பிரசாதங்க திருவாதிரை களி எல்லா சிவாலயத்திலும் இருந்து எல்லா பட்சிகளும் நம்ம சாமிக்கு தயிர் சாப்பாடு இன்னைக்கு குளியோதரை அப்படி வைக்கும் போது திருவாதிரைக்கு திருவாதிரை களி அதுக்கு வரலாறே இருக்கு. எதுக்கு திருவாதிரை களி இருந்து எந்த நாய்மூர்த்தி சேர்ந்தனார் 63 அவர் ஒருத்தர் அவர் கொடுத்ததான் களி. அவர் 63 ஒருத்தர் முக்கியமான நாள் அது. அதாவது சனிக்கிழமை நம்ம இரவு சிவ தரிசனம் விரதம் மாங்கனி பாத்தியும் அம்பிகை போல் இருக்கணும்னு விரதம் இருந்து காலையில துயில் எழுந்தணும். துயில்னா காலை பொழுது விடிந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை காலையில சுவாமிக்கு 5 மணி அபிஷேகம். யாருக்கு? நடராஜ பெருமான், சிவகாம சுந்தரி, மாணிக்கவாசர்
3 பேர்த்துக்கும் அபிஷேகம். 5 மணிக்கு அபிஷேகம் ஆன உடனேயே பிரம்ம முகூர்த்த வேலையில, பிரம்ம முகூர்த்த வேலையில 4 to 6 சுவாமிக்கு 6 மணிக்கு அலங்காரம் ஆனோடனே திருக்கல்யாணம் ஆகும்.